ஒருத்தருக்கு நிம்மதியும் மகிழ்ச்சி இருந்தாதான் வாழ்க்கையில் உண்மையான வெற்றி. ஆனா அப்போ வெற்றிக்கு நமக்கு அறிவும் திறமையும் தேவையில்லையா, பணம் தேவையில்லையா அப்படின்னு கேட்டா அதுவும் இல்லை. அதெல்லாம் வெறும் 10% தான். மீதி சதவீதம் நமக்கு நிம்மதியும் மகிழ்ச்சியும் மட்டும்தான். சரி, அப்போ நம்ம இந்த நிம்மதி மகிழ்ச்சி எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்டா, நம்ம உணர்வுகளை சரியா கையாள தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா இந்த நிம்மதியும் மகிழ்ச்சியும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா EQ அப்படின்னு சொல்றோம். அதாவது எமோஷனல் கோஷன்ட் நம்ம பிரெயின்ல சொல்றோம். இத எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லலாம். அத இந்த ஆத்தர் இந்த உணர்வை எவ்வளவு அழகாக நம்ம நிர்வாகம் செய்யணும், அதை மேலாண்மை செய்யணும், அதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னு ரொம்ப அழகா இட்லியாக இருங்கள் அப்படின்னு சொல்லி இதோடைய 4வது பகுதி, எமோஷனல் இன்டெலிஜென்ஸோட 4வது பகுதி சோமவல்லியப்பன் சார் கொடுத்திருக்காரு. முதல் 3 பகுதிகளை இதுவரைக்கும் படிக்கல அப்படின்னாலும் 4வது பகுதி படிக்கலாம். அவ்வளவு எளிமையாக எமோஷனல் இன்டெலிஜென்ஸை பத்தி ஒரு டே டு டே லைஃப்ல நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் கோர்த்து எமோஷனால நமக்கு கனெக்ட் ஆகுற மாதிரி ரொம்ப எளிமையா கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். இந்த இட்லியாக இருங்கள் அப்படின்னு சொல்றதே ஒரு புதுவிதமான ஒரு ஆங்கரிங் பாயிண்ட் தான் நம்ம சொல்லணும். நம்மளுடைய எமோஷனல் இம்பேலன்ஸை சரி செய்யணும் அப்படின்னா இமீடியட்டா நம்ம இட்லியா இருக்கணும்னு யோசிச்சாலே நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ணணும்னு இந்த புத்தகத்துல இருக்க வழிமுறைகளை அழகா எடுத்துட்டு போகலாம். இங்க நிறைய விஷயங்களை அதுவும் நமக்கு புரியுற மாதிரி சினிமால நடக்கிற நிறைய எடுத்துக்காட்டுகள் வச்சு சொல்றாரு. அப்புறம் எல்லாருக்குமே பிடித்தமான ஸ்போர்ட்ஸ், கிரிக்கெட், ஃபுட்பாலை எக்ஸாம்பிளை வச்சு சொல்றாங்க. நமக்கு எப்படி எமோஷனலா நம்மளை ஹேண்டில் பண்ணிக்கணும்னு அந்த டெக்னிக்கை வச்சு சொல்றாங்க. அடுத்து இன்னும் பொலிட்டிக்கல் பத்தியும் பேசுறாங்க. இதை தாண்டி சாரோட வாழ்க்கையில நடந்த விஷயங்களை, தினமும் நடக்கிற விஷயங்கள்ல அவர் எமோஷனல் இன்டெலிஜென்ட்டை யூஸ் பண்ணி எப்படி அதுல இருந்து வெளியே வந்தாரு அப்படின்னு அந்த விஷயத்தையும் அது நிறைய இடங்கள்ல சொல்லிட்டே வராங்க. இதை தாண்டி இன்னும் அவரையும் தாண்டி அவர் பார்த்த மனிதர்கள் கிட்ட இருக்கிற நிறைய விஷயங்களும் சொல்றாரு. அதனால பேஜுக்கு பேஜ் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. சரி, முதல் இதுல உணர்வுகளின் ஆட்டம்னு அடிதடியா சூப்பரா ஒரு டைட்டில் கொடுத்து உண்மையிலேயே அங்க அடிதடியோட தான் ஆரம்பிக்கிறாரு. அதுவே ரொம்ப நல்லா இருந்துச்சு, சுவாரஸ்யமா இருந்துச்சு. ஏன்னா இதெல்லாம் நம்ம எப்போதும் பாக்குறதுதான். ஒரு காலேஜ் பசங்க அந்த பொண்ணுங்க, அதாவது ஒரு காலேஜ் பொண்ணுங்க இருக்கக்கூடிய அந்த காலேஜுக்கு எதிர்த்தாப்படி, அது ஒரு பொங்கல் டைம், எதிர்த்தாப்படி ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல காலேஜ் பசங்க நிக்கிறாங்க. அது கரும்பு பக்கத்துல விற்கிறவர்லாம் நிக்கிறாரு. ஸோ பசங்கன்னா இயல்பாவே பொண்ணுங்களுக்கு முன்னாடி ஏதாவது ஸ்டண்ட் காமிக்கணும் இல்லையா? அப்படி அவங்க அந்த கரும்பை உடைச்சு வச்சிருக்க கரும்பை அவங்க காலில் 2ஆ உடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அங்க நின்றுட்டு இருக்க அந்த பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருக்க பொண்ணுகளுக்கு ஏதாவது ஸ்டண்ட் காமிக்கணும்னு ஆசைப்பட்டு செய்யறாங்க. அப்போ ஒரு பசங்க கேங் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவரு இந்த பசங்க எல்லாம் உடைக்கும் போது குமாருக்கு மட்டும் என்ன ஆகுது அப்படின்னா அது சரியா உடையல. மற்ற பசங்க எல்லாம் அதை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ குமாருக்கு அவனை கேலியா பேசுறாங்கன்னு அவனுக்குள்ள உள்ள ஒரு ஃபீல் வந்துருச்சு. மற்ற பசங்க எல்லாம், ஓ உனக்கு இதை கூட உடைக்க முடியலையான்னு கேலி பண்ண உடனே, எனக்கு இதை தாண்டா உடைக்க முடியாது, நான் மற்றதெல்லாம் உடைப்பேன்டான்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பக்கத்துல இருக்க அருவாள் எடுத்து அந்த பையனை, அந்த பேசின பையனை வெட்ட போயிட்டான். அந்த பையனுக்கும் இவனுக்கும் முன்பகை கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனா ஒரு நிமிஷம் அவனுடைய உணர்வு நிலை, தன்னுடைய அறிவை கண்ணை மறைச்சு போனதுனால, அறிவு அங்க வேலை செய்யாதனால, அங்க உணர்வு அதிகமா மேலோங்கி இருந்ததுனால அதுவும் கண்மூடி போய் அப்படி ஒரு முடிவை அவன் செய்ய போனான். இப்படிதான் நம்ம பல நேரங்கள்ல நம்ம என்ன செய்யறோம்னு தெரியாம நிறைய விஷயங்கள் நம்மளுடைய உணர்வை தாண்டி நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு நிறைய எக்ஸாம்பிள்ஸ். இப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, அவர் கொடுக்குற ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, நமக்கு முக்கியமா பிரதானமா இங்க தோன்றது என்னன்னா நமக்கு கோபம் தான். இப்போ ஏதாவது ஏமாற்றம் அடைஞ்சது அப்படின்னா நமக்கு உடனே வர்ற வெளிப்பாடு கோபம். இந்த ஆசை, பயம், கோபம், இந்த 3 தான் முக்கியமா நம்மளுடைய உணர்வை அதிகமா வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கு. சரி, இதை நமக்கு கையாள தெரிஞ்சதுன்னா நம்ம சரியா பண்ணிடலாம்ல அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஆனா அதை எப்படி பண்றதுன்னு நமக்கு தெரியல. அப்போ இவரு நிறைய விதமான அங்க எடுத்துக்காட்டுகளை சொல்றாரு. இப்போ முதல் எக்ஸாம்பிளா அவர் சொல்ற விஷயம் என்னன்னா, ஒரு மாமனார் இருக்காரு. அவர் மாமனார் அவருடைய பேர குழந்தைய அதட்டுறாரு. இதை பார்த்த மருமகள் என்ன பண்றாங்க, என்ன நீங்க யாரு என்னுடைய குழந்தை அதட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த மாமனாரை சொல்லதும் அந்த மாமனார் கோச்சிக்கிட்டு ஆசிரமத்துக்கு போயிட்டாரு. அப்போ அவரு இப்ப ஆசிரமத்துல வாழ்றாரு.
இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் அவர் சொல்றாரு. கோபத்தினால வந்த விளைவு. கோபம் எல்லாத்தையும் மறைச்சிடும், அறிவை மட்டும் கிடையாது. சென்சஸ், கண்ணு காது மூக்குன்னு எல்லா சென்சஸையும் மறைச்சிடும். இன்னொன்னு, ஆஹ் இப்போ வந்து ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ற பர்சன்ஸ் இருப்பாங்க. அவங்க எய்தர் அவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கேட்கறதுக்காக போராடிட்டு இருப்பாங்க, இல்ல அவங்களுக்கு செய்யற அந்த ஒர்க்கை வந்து சரியான அக்னாலேஜ்மெண்ட் கிடைக்காம இருக்கும். அவங்க ஒரு பேட் கிரிட்டிசிசம்ல அவங்க ஆஃபீஸ்ல இருப்பாங்க. அப்படி இருக்க நபர்களுக்கு அவங்க போய் என்னுடைய பங்கு என்னன்னு சரியா சொல்றதுக்கு பதிலா, நீங்க வேணும்னே என்ன பண்றீங்கன்னு போய் அங்க தப்பான அவங்க உணர்வை வெளிப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொன்னா, அந்த உணர்வுனால அவங்க என்ன ஆகும்னா, சஸ்பென்ஷன்ல போக வேண்டியவங்க கடைசியில டெர்மினேட், அந்த ஒர்க் விட்டு டெர்மினேட் பண்ற அளவுக்கு அங்க போயிடும். ஸோ கோபத்தால விளையக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கு. நட்பை இழந்துருவோம். அந்த நட்பை நம்ம வந்து இதுதான் நீங்க இப்படிதான் இருக்கணும்னு சொல்ல போய் அந்த ஈகோனால நிறைய பேரை இழந்துருவோம். இந்த மாதிரி கோபம் அப்படின்னு சொல்லக்கூடியது நிறைய விஷயங்களை கொண்டு வரும். இதெல்லாம் தாண்டி நம்மளுடைய பச்சாதாபம், அதாவது செல்ஃப் பிட்டினஸ், அப்புறம் சுய இரக்கம், அப்புறம் எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குது, யாருக்குமே இப்படி நடக்கல அப்படிங்கிற இந்த ஃபீல் எல்லாமே வந்து நம்மள ஒரு எமோஷனலா புல் டவுன் பண்ற ஃபேக்டர்ஸா இருக்கு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் அழகா சொல்லுவாங்க. நிறைய பேரு குற்ற உணர்வை வைத்து அவங்க வந்து அவங்க காரியத்தை சாதிச்சுட்டு போயிடுவாங்க. குற்ற உணர்வு, நன்றி உணர்வு, இந்த மாதிரி இந்த உணர்வுகள் வழியா கூட அவங்க ஆப்போசிட்ல இருக்கவங்க நம்மளுடைய எமோஷனல் ஸ்டேட்டை வந்து நம்மளை இன்னும் புட் டவுன் பண்ணி நமக்கு அவங்களுக்கு தேவையான காரியங்களை அவங்க செஞ்சுட்டு போயிடுவாங்க. அந்த இடத்துலயும் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், குற்ற உணர்வுல செய்யக்கூடியவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, இப்போ நிறைய வீடுகள்ல எல்லாம் பார்ப்போம். அப்பா நீ எனக்கு வந்து சரியான மாப்பிள்ளை பார்க்கலப்பா, அதனாலதான் எனக்கு இப்படி நடந்துருச்சு. நீ என்ன சரியா காலேஜ்ல படிக்க வைக்கல, எனக்கு அதனாலதான் இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஆப்போசிட்ல இருக்கவங்களை குற்ற உணர்வு படுத்தி அவங்க இவங்களை வந்து அவங்க கிட்ட இருந்து என்னெல்லாம் கிடைக்கணுமோ அதையும் வாங்கிக்கிறாங்க. அப்புறம் இன்னும் ஒரு இடத்துல நன்றி கடன் கூட ஒரு வகையான ஒரு உணர்வு தான். இன்னும் நான் நன்றியோட இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்கள எல்லைகளை மீறி அவங்களுக்காக ஒரு அடிமை மாதிரி மாறுறதும் வந்து ஒரு உணர்வு நிலை தான் அப்படின்னு சொல்றாங்க. இங்க இந்த உணர்வு வந்து அறிவை மட்டும் மறைக்கிறது கிடையாது, எல்லாத்தையுமே மறைச்சிருது. இப்போ அன்பு கூட எல்லாத்தையுமே மறைச்சிருதுவாங்க. இதை பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்லயே நம்ம பண்ணலாம். இதெல்லாம் வந்து நெகட்டிவ் ஆஸ்பெக்ட். இது பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ல நம்ம பார்க்கும்போது அங்க நம்ம அடுத்த நபரை எதிரியா பார்க்க மாட்டோம், நண்பரா பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. இதுக்கு அழகா ஒரு எக்ஸாம்பிள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரஜினியும் கமலும் அவங்க இருந்த காலகட்டத்துல அவங்க கமல்ஹாசன் அவர்களை வந்து ஒரு இன்டர்வியூ பண்றாங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, நீங்க முதல்ல ரஜினியை வந்து எப்ப பார்த்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அதற்கு கமலஹாசன் சொல்லக்கூடிய விளக்கமா அந்த கட்டுரையில இருந்ததை இங்க மேற்கோள் காமிக்கிறாங்க. என்னன்னா, நான் வந்து என்னுடைய குடும்ப நண்பர் ஒருத்தர் இருக்காங்க, கோவிந்தன் ஒருத்தர் இருக்காங்க. அவங்க வந்து நண்பர் கிடையாது, கோவிந்த ஹாசன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எங்க குடும்பத்துல ஒரு நபராக இருந்தாங்க. அவருக்கு வந்து ஒரு கேன்சர் வந்துச்சு. அப்போ அவர் என்னுடைய ஷூட்டிங்கை வந்து பார்க்கணும்னு நினைச்சாரு. அப்போ அவரை நான் ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் கூட்டிட்டு வந்து அது அபூர்வ ராகங்கள் படம். அங்கதான் வந்து ரஜினியும் ஃபர்ஸ்ட் வராங்க. அப்போ இவர் அதை பார்க்க வரப்போ ரஜினிக்கு வந்து என்ன கெட்டப் போட்டிருந்தாங்கன்னா, ஃப்ரெஞ்ச் பேட் மாதிரி ஒரு கெட்டப் போட்டிருந்தாங்க. அது கோவிந்தராஜ் அவங்கள பார்த்துதான் அந்த பேட் போட்டிருந்தாங்க. அப்போ இங்க என்ன ஆயிடுச்சு, எனக்கு ஃபர்ஸ்ட் லுக்ல ரஜினியை பார்த்ததும் இவங்களதான் தோணுச்சு. அதே போல ரஜினியும் அங்க இன்ட்ரோடக்ஷன் சீன்ல கேன்சர் அப்படின்னு அவங்களுக்கும் அந்த கேரக்டர்ல வரும்போது எனக்கு அந்த இடத்துல அங்க ரஜினியா பார்க்க முடியல, இவராதான் பார்க்க முடிஞ்சது. அதில் அன்னையில இருந்தே வந்து 2 பேருக்கும் வந்து அந்த எதிரி மனப்பான்மை எங்களுக்குள்ள கிடையவே கிடையாது. நான் அங்க அன்புதான் இருந்தது. ஏன்னா நான் வந்து முழுதா அவரை தான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இது நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணணுங்கிறதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் அவர் இது கொடுக்குறாரு. இந்த மாதிரி ஒரு அருமையான எக்ஸாம்பிள் சொல்றாங்க. அதாவது நம்ம வந்து என்ன சொல்றோம், இப்ப உணர்ச்சி மேலோங்கிச்சுன்னா நமக்கு வந்து அறிவு கண்ணை மறைச்சிருதுன்னு சொல்றோம். ஆனா அறிவும் உணர்ச்சியும் சரியா வேலை செஞ்சது அப்படின்னா நமக்கு உண்மையிலே அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு தெளிவான ஒரு நிலைக்கு வரலாம் அப்படின்னு. அதுக்கு இவர் கொடுக்குற ஒரு அழகான ஒரு உதாரணம் என்னன்னா, இவருடைய நண்பர் ரயில் பயணம் போயிருக்கும் பொழுது அந்த ரயில் வந்து அவர் அப்பர் பர்த்ல இருந்திருக்காரு, அது தடம் புரண்டு அது பெரிய டிராஜிக் ஆக்சிடென்ட் ஆகுது.
ஆனா இவருக்கு தெரியுது அவர் பக்கத்துல அவர் மேல எல்லாம் டெட் பாடிஸா இருக்கு, ஒண்ணு மேல ஒண்ணு கம்பார்ட்மெண்ட்ஸ் கவுந்து கிடக்குது. ஆனா அவர் வந்து அவருக்குள்ள சொல்லிக்கிறாரு, இல்ல நான் உயிரோட தான் இருக்கேன், எனக்கு சின்ன காயம்தான், நான் எதுவுமே எனக்கு நான் பதட்டப்படல, நான் வந்து உயிரோட இருக்கணும்னு எல்லாருக்கும் தெரியணும், எத்தனை நாளா இருந்தாலும் என்னை ரெஸ்கியூ பண்ணிடுவாங்க, அது வரைக்கும் நான் முடிச்சு விழிப்போட இருக்கணும்னு சொல்லி அவர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்போ அவருக்கு அவ்வளோ அவர் அந்த கண்ணை சொருகிற அந்த சமயம் கூட இல்ல, நான் முழிச்சிருந்தாதான், ஒருவேளை நான் கண்ணை மூடிட்டேன்னா நான் இறந்துட்டேன்னு நினைச்சு என்னை விட்டுட்டு போயிடுவாங்கன்னு அவரு அந்த ஒரு நாள் ஃபுல்லா தாக்கு பிடிச்சிருந்து அவரு அந்த இடத்துல இருந்து வெளியே வந்தாரு. அப்போ உணர்ச்சியை நம்ம இக்கட்டான சூழ்நிலை கூட கையாளலாம்ங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. நம்ம என்ன சொல்றோம், கண்ணு தெரியாம நான் கண்ணு மண்ணே தெரியல, நான் வந்து அவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்றோம். இப்போ இன்னும் வந்து இந்த எமோஷனல் கோஷன்ட்டுக்கு இன்னும் அழகான பெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு எக்ஸாம்பிள் யாரை சொல்றாரு அப்படின்னா, நம்ம தோனி அவங்கள பத்தி சொல்றாரு. தோனி அவர்கிட்ட வந்து நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், நம்மள யாராவது ஒருத்தர் சின்னதா ஒரு ஈகோவை டச் பண்ணா கூட, என்ன நீ யாரு, நான் யாருன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட எகுருவோம். ஆனா பல செஞ்சுரிஸ், பல அவார்ட்ஸ், சாம்பியன்ஷிப் வாங்கின ஒரு கேப்டன் கிட்ட அந்த மேட்ச் அவங்க சரியா விளையாடாத காரணத்தினால கோபத்துல அந்த ஜேர்னலிஸ்ட் போய் நம்ம தோனி கிட்ட கேக்குறாங்க, நீங்க எப்ப ரிட்டையர் ஆவீங்கன்னு. இது 2016-17 எப்ப ரிட்டையர் ஆவீங்கன்னு கேக்குறாங்க. அப்போ தோனி என்ன சொல்றாரு, ஒண்ணுமே அவங்க கிட்ட எந்த ரியாக்ஷனும் சொல்லாம அழகா சின்னதா சிரிச்சுக்கிட்டு, நீங்க இங்க வாங்க, என் பக்கத்துல வாங்க அப்படின்னு கூப்பிட்டு அந்த பர்சனை பக்கத்துல உட்கார வச்சுட்டு, நேருக்கு நேரம் என்ன பாருங்க அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு நான் பார்க்க எப்படி இருக்கேன், நல்லா இருக்கேன், என் ஹெல்த் ஃபிட்டா இருக்குல்ல, ஆமா ஃபிட்டா இருக்கு, அப்போ நான் மேட்ச் விளையாடலாம்ல அப்படின்னு கேட்டாங்க. விளையாடலாம், அப்ப நீங்களே பதில் சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. இது எவ்வளவு ஸ்மார்ட்டான அந்த எமோஷனல் ஹேண்ட்லிங் பாருங்க. அதாவது அங்க இவரு கோபப்பட்டு பேசியிருந்தா, அந்த நபரை ஜேர்னலிஸ்ட பேசியிருந்தா, அந்த நபர் இன்னும் அந்த இஷ்யூவை பெருசாக்கி இவர் தகுதி இல்லாதவர்னு, ஏன்னா மேட்ச் தோத்தாச்சு, இன்னும் தகுதி இல்லாதவர் அப்படின்னு சொல்லி அவர் மேல படிய போட்டிருப்பாங்க. ஆனா அப்படி எதுவுமே இல்லாம ரொம்ப கூலா அவரை எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அது மாதிரி ஹேண்டில் பண்ணாங்க. இப்போ நிறைய பேரு இப்போ வந்து நம்ம என்ன சொல்றோம், கோபமா இருந்தாதான் நமக்கு எதுவும் காது கேட்காதுன்னு சொல்றோம். சில சமயம் மகிழ்ச்சியா இருந்தா கூட நம்ம சொல்றதை எதிராளி காதுல கேட்க மாட்டாங்க. அப்போ நமக்கு முக்கியமா என்ன தெரியணும் அப்படின்னா, நம்ம அந்த லிசனிங் ஸ்கில்ல வளர்த்துக்கணும்னு சொல்றாங்க. எமோஷனல் கோஷன்ட் இன்டெலிஜென்ஸ், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அதிகமா ஆகணும்னா, நம்ம பிரெயின்ல எமோஷனல் கோஷன்ட் அதிகமாகணும்னா நம்ம லிசனிங் கேப்பபிலிட்டியை வளர்த்துக்கணும். இப்போ நம்ம பிரெயினை வந்து லெஃப்ட் ஹெமிஸ்பியர், ரைட் ஹெமிஸ்பியர்னு பிரிக்கிறாங்க. அதுல இங்க வந்து லெஃப்ட் பிரெயின் திங்கர்ஸ், ரைட் பிரெயின் திங்கர்ஸ்னு சொல்றாங்க. இப்போ இந்த லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் திங்கர்ஸை எப்படி திங்க் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒருத்தர் ரேஷனலா இருப்பாங்க, இன்னொருத்தர் எமோஷனலா இருப்பாங்க. இப்போ இந்த ரேஷனலையும் எமோஷனலையும் சரியா நம்ம ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணாதான் நம்ம உண்மையான சக்சஸ்ஃபுல் பர்சனா இருக்க முடியும். இப்போ நம்ம கேப்டன் தோனி அவர்கள் வந்து ஹேண்டில் பண்ண மாதிரி ஒவ்வொரு சுச்சுவேஷனையும் கான்சியஸா நம்ம ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்கணும். அதாவது அது அவருக்கு இயல்பா அவருடைய நேச்சர்ல இருக்கு. ஆனா இப்படி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான சுச்சுவேஷன்ல கூட நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னா அது நம்ம கைக்குள்ளதான் இருக்கு. இட் கம்ஸ் அவுட் ஆஃப் பிராக்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். NLP அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெக்னிக் ஒன்று இருக்கு. அதுல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம சிமுலேஷன் ப்ராசஸ் ஒன்று நடக்கிற மாதிரி நம்ம நினைக்கும் போது அதற்கான வழியை நம்ம உருவாக்கிக்கிறோம் அப்படின்னு அதுல சொல்றாங்க. அப்போ நம்ம ஏற்கனவே ஒரு விஷயம் யோசிச்சோம்னா அது பழக்கப்பட்டது போல இதை எப்படி நம்ம நடந்துக்கணும்னு சொல்லி திரும்ப திரும்ப யோசிக்க யோசிக்க அது நமக்கு பழக்கமாக மாறும்னு அப்படின்னு அந்த ஒரு டெக்னிக் சொல்றாங்க. இன்னும் ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலையில இருக்கக்கூடிய நபர் எவ்வளவு அழகாக சிந்தித்தாருங்கிறதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருந்தாங்க. ட்வின் டவர்ஸ் வந்து அங்க அந்த தாக்குதல் நடக்கும்போது அந்த முதல் கோபுரம் இடிஞ்சு விழுவதை பார்த்த அடுத்த கோபுரத்துல இருந்தவர், 44வது மாடியில இருந்தவர் சுதாரிச்சுக்கிட்டாரு. அவர் பேர் நான் மறந்துட்டேன் ஆக்சுவலா. அந்த நபர் வந்து என்ன பண்ணாரு, அந்த அந்த இதுல இருக்கவங்களுக்கு வந்து அந்த டவர்ல இருக்கவங்களுக்கு மெசேஜ் கொடுக்குறாங்க, நமக்கு எதுவுமே நடக்கல, நீங்க எல்லாரும் சேஃபா இருங்க, எல்லாம் அவங்கவுங்க இதுல இருங்கன்னு சொல்றாங்க. ஆனா இவருக்கு மட்டும் இல்ல, இங்க ஏதோ தப்பு நடக்குதுன்னு நினைச்சிட்டு என்ன பண்றாருன்னா, உடனே மைக்கு வாங்கி அவருடைய 2500 பேர் இருக்கக்கூடிய அந்த ஆஃபீஸ் நெட்வொர்க்கா அவங்க எல்லாரும், நீங்க நிதானமா படிவழியா நீங்க எல்லாம் இறங்குங்க, மெதுவா இறங்குங்கன்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருக்காரு. கூட அழகான ஒரு பாடல், அதாவது அந்த போர் சமயத்துல பாடக்கூடிய பாடலும் பாடுறாரு. இடையில அவங்க ஒய்ஃப் கால் பண்றாங்க, அவங்க என்ன இந்த மாதிரி நடந்துருச்சேன்னு கால் பண்றாங்க. உடனே அவர் சொல்றாரு, நீ கவலைப்படாதமா, நாங்க நல்லா இருக்கோம்,
ஆனா நீ எனக்கு சிறந்த மனைவியா இருந்திருக்க, ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொல்றாரு. அவங்க மனைவி மறுபடியும் பதட்டத்துல கால் பண்றாங்க. உனக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன், இது என்னோட கடைசி தருணமா கூட இருக்கலாம், ஆனா எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீ எனக்கு மனைவியா வந்ததுக்குன்னு கிராட்டிடியூட் அவங்ககிட்ட சொல்லிட்டு பாட்டும் பாடிட்டு அவங்கள அதே சமயம் மெதுவா போங்க போங்கன்னு அத்தனை பேரையும் அங்க டவரை காலி பண்ணி வைக்கிறாங்க. 8:46க்கு ஒரு கோபுரம் விழுகுது, அடுத்து 9:06க்கு அடுத்த கோபுரம் விழுகுது. இவங்க கோபுரம் அத்தனை பேரையும் காலி பண்ண வச்சாரு. இவர் மட்டும் எல்லாத்துலயும் எல்லாரும் போயிட்டாங்களான்னு செக் பண்ண போய் இவர் மட்டும் உயிரிழந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்படி அந்த ஒரு இக்கட்டான உணர்ச்சிகள் நம்ம உயிரே போகக்கூடிய தருணத்துல கூட நம்ம உணர்வுகளை கையாளலாம், அதை நிர்வாகம் செய்யலாம், அது பெரிய கஷ்டமான தருணம் கிடையாது அப்படின்னும் அதை சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம மைக் டைசனை பத்தியும் சொன்னாங்க. அவர் அதாவது அவரோட குத்துச்சண்டையை விட அவர் காது கடிச்சதுதான் அதிகமா பேசினாங்க. அப்ப அதுதான் பெரிய சரித்திரமா இருந்திருக்கு. அவர் காதை கடிச்சு துப்புனாரு அப்படின்னு. அந்த இடத்துல அவருக்கு என்ன நடந்தது, ஏன் அவர் அவருடைய அந்த செயல்ல தான் செய்யறது கூட மறந்துட்டாரு. பக்கத்துல இருக்கவங்க அத்தனை பேரும் கத்துறாங்க, இது இல்ல இல்ல இல்லன்னு கத்துறாங்க, இது தப்பு, ரூல், அவுட் ஆஃப் ரூல், நீ பண்றது தப்புன்னு சொன்னாலும் அவருக்கு தெரியாதது காரணம் அவர் இந்த செயல்ல தன்னையே மறந்துடுறாரு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு செயல் செய்யறதுக்கு முன்னாடி கான்சியஸா இருக்கணுங்கிறத நம்ம பழக்கணும் அப்படின்னு அந்த நம்ம என்ன செய்யணுங்கிறதுக்கும் சொல்றாரு. இதுக்கும் மேல ஆங்கரிங் டெக்னிக்ஸா நம்ம ஃபாலோ பண்ணணும். ஒரு சின்னதா நமக்குள்ள உணர்ச்சி எப்பெல்லாம் உணர்ச்சி வசப்பட போறோமோ அப்பெல்லாம் நம்ம ஆங்கரிங் டெக்னிக்ஸ் லைக் ஒரு நம்மளுடைய 2 விரல்களை ஏதாவது ரப்பர் பேண்ட்ல முடிச்சு போட்டு வச்சுக்கிறது, வாட்சை நம்மளுடைய 2 பக்கம் மாத்தி மாத்தி வச்சுக்கிறது. இப்ப நம்ம ஒரு மேலாளரை சந்திக்க போறோம், அவங்க நம்ம பத்தி ஏதாவது சொல்ல போறாங்க, நம்ம அதை காது கொடுத்து கேட்கணும். இப்போ பெரும்பாலும் நம்ம என்ன பண்றோம்னா, யாராவது சொல்றதுக்கு முன்னாடியே அவங்க இதைதான் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அதை நம்ம காது கொடுத்து கேட்கறது கிடையாது. அப்போ இதை என்ன பண்ணலாம், ஆங்கரிங் டெக்னிக் வழியாக நம்ம அப்போ ஃபர்ஸ்ட் விஷயம், ஓகே நான் கேட்க போறேன் அப்படின்னு ஒரு இந்த கையில டைப் பண்ணி வச்சிருந்தோம்னா இது கேட்க போறேன், அடுத்த விஷயம் நான் இதெல்லாம் அடுத்து நான் என்ன பண்ணணும்னு நான் யோசிக்க போறேன் அப்படின்னு சொல்லி நமக்குள்ளேயே நம்ம ஒரு ஆங்கர் பண்ணிட்டு நம்ம எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம். இது நம்மளோட எமோஷனல் கோஷன்ட்ல இருக்கக்கூடிய சிம்பத்தி, எம்பத்தி, அப்பத்தி அப்படின்னு 3 விஷயத்த சொல்றாங்க. அப்போ சிம்பத்தி அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, ஒருத்தர் ஏதாவது அவங்க துன்பப்படுறாங்கன்னா அவங்கள பார்த்து நம்ம வருத்தப்பட்டு இறக்கப்படுறது. எம்பத்தி அப்படின்னு சொன்னா அந்த பர்சன் கிட்ட நம்ம ஏதாவது உதவலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்றத அப்படியே நம்ம ஃபீல் பண்ணி அவங்களுக்கு செய்யறது. அப்பத்தி அப்படின்னு சொல்லக்கூடியது இது யாருமே பெருசா டிஸ்கஸ் பண்ணாத ஒரு விஷயம். இவங்க ரொம்ப டிட்டாச்சா இருப்பாங்க, அந்த பர்சன்ஸ்னால அடுத்தவங்களை உணர்வுகளை புரிஞ்சிக்கவே முடியாது. இவங்கதான் நம்ம என்ன சொல்றோம், இப்போ பாரதியாரை பத்தி பேசுறோம், அவர் என்ன சொல்றாரு, செல்லம்மாவை பார்த்துக்கிட்டதே கிடையாது, அவர் அவர் போக்குல இருந்தாரு அப்படின்னு சொல்றோம். ஆனா அது நியாயமா? அந்த பெண் என்ன எப்படி இருந்திருப்பாங்க? ஸோ எமோஷனலா கொஞ்சம் அங்க நம்ம வேலையே குறியாக இருக்கக்கூடிய டாஸ்க் ஓரியன்ட் பீப்புள் சொல்றோம், அவங்க ஒர்க்கஹாலிக்னு சொல்றோம். ஆனா வாழ்க்கையில அது மட்டும் கிடையாது, இந்த பார்ட்டும் இருக்கு, நிம்மதிக்கும் மகிழ்ச்சிக்கு இதுவும் இருக்குன்னு அந்த பர்சன்ஸ்க்கு நம்ம என்னென்ன மாதிரி வழிமுறைகள் செய்யலாம், அவங்கள நிறைய இந்த மாதிரி டெக்னிக்ஸா NLP டெக்னிக்ஸ் மாதிரி சொல்லலாம்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் வீடியோஸ் நிறைய பார்க்க வைக்கலாம், நிறைய கன்சல்டன்ட்டை போய் பேச வைக்கலாம், அவங்க அப்பத்தியா இருக்கவங்க தன்னை டெவலப் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. இன்னும் நம்மலாம் வெளியே கடைகளுக்கு போனா என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு டிஷர்ட்டை வாங்குறோம், ஏதோ ஒரு டிஷர்ட்டோ ஒரு ட்ரெஸ்ஸோ அதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம கண்ணு பிடிச்சதுன்னு வாங்கிடுறோம். அது போட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஐயோ இந்த பேர் நல்லாவே இல்லைல்ல, ஐயோ இது எப்படி நான் எடுத்தேன் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டுக்கிறோம். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, நமக்கு ஏதோ ஒரு விஷயத்துல என்னைக்கோ ஒரு கலர் பிடிச்சது, என்னைக்கோ இந்த கலர் நான் எடுக்கணும்னு நினைச்சிருப்போம், அது நமக்கு தேவைன்னு தோணிருக்காது, உடனே நம்ம அதை அட்ராக்ட் ஆகி அதை பிக் பண்ணிக்கிறோம், வீட்டுக்கு போட்டு அதே ஃபர்ஸ்ட் டைம் போடுறப்ப நமக்கு பிடிக்கலன்னு சொல்றோம். இதெல்லாம் எதனால? இது எல்லாமே நம்மளுடைய உணர்வு மிகுதினால நடக்குது. அப்போ ஒவ்வொரு வாட்டியும் இதுக்கெல்லாம் நான் எந்த இடத்துல என்னுடைய உணர்வு மிகுது, எந்த இடத்துல என்னோட உணர்வு குறையுது அப்படின்னு சொல்லி நம்மளையே அனலைஸ் பண்ணி எழுதி வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை தாண்டி 4 முக்கியமான பர்சனாலிட்டிஸ் நமக்குள்ள இருக்குன்னு சொல்றாங்க. அந்த 4 பர்சனாலிட்டிஸ் என்ன அப்படின்னா, ஒன்னு ஓப்பன் செல்ஃப், பிளைண்ட் செல்ஃப், ஹிடன் செல்ஃப், அன்னோன் செல்ஃப். ஓப்பன் செல்ஃப் அப்படிங்கிறது எல்லாருமே இப்ப நம்மள வெளியில அப்படியே பாக்குற மாதிரி, கண்ணு காது மூக்கு நம்ம எப்படி இருக்கமோ நம்ம அப்பியரன்ஸ் தெரியற மாதிரி அது. ஹிடன் செல்ஃப் அப்படிங்கிறது நமக்குள்ளேயே நம்ம ஆசை, பயம் அப்படின்னு சொல்லி மறைச்சு வச்சுக்கிற ஒரு செல்ஃப். அடுத்து அன்னோன் செல்ஃப் எப்படின்னா, எனக்கும் தெரியாது அடுத்தவங்களுக்கும் தெரியாது, அது எப்ப வெளிப்படும்னே நமக்கு தெரியாது, திடீர்னு நம்மளே எதிர்பார்க்காம ஒரு திடீர்னு ஒரு ரியாக்ஷன் நம்ம கொடுத்துருப்போம்,
அது அன்னோன் செல்ஃப். இந்த பிளைண்ட் செல்ஃப் தான் ரொம்ப ஒரு டேஞ்சரஸான ஸ்பாட் அப்படின்னு சொல்றது. ஆனா இந்த டேஞ்சரஸான ஸ்பாட் தான் நம்மளை ஸ்ட்ரென்தன் பண்ணவும் வைக்கும். இப்ப எப்படின்னா, இந்த விஷயம் அடுத்தவங்களுக்கு தெரியும், நமக்கு தெரியாது. இப்போ அந்த பர்சன்ஸ் வந்து இதை நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்மளோட உணர்ச்சி மிகுதியில நம்ம என்ன வேணாலும் பண்ணுவோம். நம்ம முகம் எப்படி சிவக்குதுன்னு தெரியாது, கை எப்படி ஆடுதுன்னு தெரியாது, என்ன பாடி லாங்குவேஜ் பேசுவோம்னு தெரியாது, என்ன வேர்ட்ஸ் அட்டர் பண்ணுவோம்னு தெரியாது. ஆனா இதை வந்து ஆப்போசிட்ல இருக்கவங்க தான் அதை அத்தனையும் கிராஸ் பண்ணுவாங்க. ஆனா சம்டைம்ஸ் அந்த பர்சன் நம்ம கிட்ட சொல்றதுக்கு பயந்துட்டு கூட சொல்லாம இருப்பாங்க. ஆனா அவங்க கிட்ட ஃபீட்பேக்கா நம்ம கேட்கணும். என்னோட பிளைண்ட் செல்ஃப் நான் எப்படி ரியாக்ட் பண்றேன், உங்ககிட்ட நான் என்ன பண்றேன் அப்படின்னு. அந்த பர்சன்ஸ் நம்ம கிட்ட வந்து நீங்க இப்படிதான் பண்றீங்க, இதை தான் செய்றீங்க அப்படின்னு நம்ம கிட்ட சொல்லும் போது நமக்கு அதை ஓகே, நான் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இந்த மாதிரி ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ் வந்துச்சுன்னா எனக்கு இப்படி நடக்குது, அப்போ நான் இதை எப்படி நான் என்னையவே நான் முன்னேற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நமக்குள்ள அதை செய்ய ஆரம்பிக்கணும்னு சொல்றாங்க. இப்போ உணர்ச்சி மிகுதியில வேற என்னெல்லாம் நம்ம செய்யலாம்னா, நெகட்டிவ்ஸ் மட்டும் கிடையாது, இன்னும் பாசிட்டிவ் செய்யலாம். எம்பத்தி பத்தி பேசும்போது அப்துல் கலாம் அவர்கள் வந்து என்ன பண்ணாரு, அவர் வந்து இந்த ஊனமுற்ற குழந்தைகளை பார்த்தாரு. பார்த்துட்டு அவங்க அவ்வளோ வெயிட்டா அதை போட்டு நடக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு அதை ஃபீல் பண்ணி எவ்வளவு வெயிட் லெஸ்ஸா கொடுக்க முடியும்னு கொடுத்தாங்க, உதவி செஞ்சாங்க. இன்னும் ஒரு மனிதர் பீகார்ல மலைகள்ல வாழக்கூடிய ஒரு மனிதர், மலை மனிதர்னு அவரை சொல்றாங்க. அவரு அங்க இருக்கக்கூடிய மக்கள் தண்ணீர் கிடைக்காம ரொம்ப தூரம் தண்ணி எடுக்கிறதுக்கு போவாங்க. திரும்பி வரும்போது அவருடைய மனைவி வந்து இறந்து போயிட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனா 80 கிலோமீட்டர்ஸ் தாண்டி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு, ஆனா காப்பாற்ற முடியாம போயிருச்சுங்கிற காரணத்தினால அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, மலையை குடையிறாரு. மலையை குடைஞ்சு 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 22 இயர்ஸ் அந்த அவர் ஒரு ஆளா அத்தனை வேலையும் பார்த்து அங்க அழகான ஒரு குடைவாயில் மாதிரி அந்த ஊருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு அவர் வந்து அதை ஏற்பாடு பண்ணியிருக்காரு. இது உணர்வு மிகுதியால் செய்யக்கூடிய ஒரு அந்த அடுத்தவங்களுக்கு உதவக்கூடிய அந்த மனம். இன்னும் ஒரு நபர் இருக்காங்க, தன்னுடைய மனைவி இதே போல தண்ணி எடுக்கிறதுக்கு சிரமப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிணறு, அதாவது அவங்க ஊர்லயே தாழ்ந்த ஜாதின்னு ஒதுக்கப்பட்டதுனால வேற தண்ணி எடுக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால அவர் கூலி வேலை செய்பவர். அவர் சில நாட்கள்லயே கிணறு வெட்டி அந்த ஊர் ஜனங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்தாரு. இந்த மாதிரி உணர்வு மிகுதியால நம்ம அடுத்தவங்களுக்கு உதவி கூட செய்யலாம். இது நம்ம வந்து கோபத்துல எந்திரிச்சோம்னா நஷ்டத்துல உட்காருவோம்னு சொல்ற மாதிரி, நம்ம உணர்வை சரியா கையாண்டோம்னா மற்றவர்களுக்கு உதவ கூட செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய டெக்னிக்ஸ் இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இங்க நான் ஆங்கரிங் பாயிண்டா என்ன பாக்குறேன்னா, இட்லிங்கிற வார்த்தை தான் எனக்கு ஆங்கரிங் பாயிண்டா இருக்கு. எப்பெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் எமோஷனல் அன்ஸ்டேபிளா இருக்கோம்னா, இட்லி பிக்சரையும் இட்லியா இரு அப்படின்னு நமக்குள்ள ஏதோ ஒண்ணு சொல்லிட்டுன்னா நம்மள ஓரளவுக்கு காம் டவுன் பண்ணிக்கலாம்ல. அப்போ உங்களுடைய ஆங்கரிங் பாயிண்ட் என்ன, நீங்க எப்படி எமோஷனல் இன்டெலிஜென்ஸை நீ ஹேண்டில் பண்ண போறீங்க அப்படிங்கிறத இந்த புத்தகத்தை படிச்சு எங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும், யாரெல்லாம் நிறைய அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை விட்டுருக்கவங்க, மனைவியை விட்டவங்க, அதுக்கப்புறம் ஆஃபீஸ்ல நிறைய சஃபர் பண்றவங்க, தன்னுடைய எமோஷனல் ஸ்டெபிலிட்டியை ஹேண்டில் பண்ண தெரியாதவங்களுக்கு இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் புக்கை கண்டிப்பா கிஃப்டா கொடுங்க. தேங்க்யூ.